வீடியோவில் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். So second law of thermodynamics also called as qualitative law or directional law of thermodynamics. So second law of thermodynamics நீங்கள் qualitative law இல்லை directional law அப்படின்னு சொல்லலாம். நம்ம first law of thermodynamics வந்து quantitative law of thermodynamics பார்த்தோம், இல்லை law of conservation, energy conservation அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. first law is called as law of conservation and second law is called as qualitative law or directional law. ஸோ இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இதில் வந்து PMM1 அதாவது பர்பெச்சுவல் மோஷன் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம் ஆஃப் கைண்ட் 1. அதே மாதிரி PMM2 பர்பெச்சுவல் மோஷன் மெஷின் ஆஃப் கைண்ட் 2. இந்த ரெண்டத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பர்பெச்சுவல் மோஷன் மெஷின் ஆஃப் கைண்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் ஒரு சிஸ்டம் ஒர்க்கை கண்டினியூஸாக ஒர்க் அவுட்புட்டை வந்து கொடுக்குது வித்தவுட் எனி இன்புட். எந்த ஒரு இன்புட்டுமே இல்லாமல் தொடர்ந்து வந்து ஒர்க் அவுட்புட்டை ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் பர்பெச்சுவல் மோஷன் மெஷின். இந்த இடத்துல நீங்கள் எஃபிஷியன்சி ஈட்டா ஈக்குவல் டு ஒர்க் அவுட்புட் டிவைடட் பை இன்புட். இன்புட் என்னங்க? 0. இப்படி போடும்போது நமக்கு எஃபிஷியன்சி இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்குது. இட் இஸ் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ரெண்டாவது பர்பெச்சுவல் மோஷன் மெஷின் கைண்ட் 2 அதாவது PMM2. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் ஒரு மெஷின் நம்ம இன்புட் கொடுக்குறோம், அதை வந்து ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது. The total input is converted into work. அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் ஃபுல்லாகவே ஒர்க்காக மாறுது அப்படிங்கிறது தான் PMM2 வந்து ஸ்டேட் பண்ணுது. அப்போ எஃபிஷியன்சி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டா ஈக்குவல் டு ஒர்க் அவுட்புட் பை இன்புட். இன்புட் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட்புட்டாக மாறிடுது. 100% எஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான் இந்த PMM2 வந்து சொல்லுது. இந்த PMM2 இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் வந்து கெல்வின்ஸ் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஸ்டேட் பண்ணுது. அதாவது 100% எஃபிஷியண்ட்டான ஒரு மெஷினை நம்ம பில்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத தான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட் பண்ணுது. இது முதல் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஹீட் என்ஜின்ஸ். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஹீட் என்ஜின்ஸ். ஹீட் என்ஜின்ஸை பற்றி பேசுது. அதாவது இங்கே இந்த மெஷின் ஒரு ஹீட் என்ஜின் வச்சுக்கலாம், ஹீட் என்ஜின். ஓகே, அந்த ஹீட் என்ஜினுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? Q அப்படிங்கிற ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுறோம். W அப்படிங்கிற ஒர்க்கு அவுட்புட்டாக கிடைக்குது. த ஒர்க் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளைடு. இதுதான் வந்து PMM2 அப்படின்னு சொல்கிறோம். இந்த PMM2 வந்து பாசிபிள் இல்லை. We could not construct a machine which is working in a cyclic process and it is 100% efficient.
100% எஃபிஷியண்ட்டான ஒரு சைக்கிளிக் மெஷினை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இதை இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். ஒரே ஒரு ஹீட் ரிசர்வாயர் இருக்குது, TI. ஓகே, ஒரே ஒரு ஹீட் ரிசர்வாயர் தான் இருக்குது. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி வந்து ஒரு ஹீட் என்ஜினை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் என்ஜின் மேலே ஒரு ரிசர்வாயர், ஹையர் டெம்பரேச்சர், Q அப்படிங்கிற ஹீட்டை சப்ளை பண்ணுறோம், Q சப்ளை, சம் ஒர்க் வந்து அவுட்புட்டில் கிடைக்கும் நமக்கு. சம் ஆஃப் த ஹீட் வில் பி ரிஜெக்டட், QR. இது வந்து T லோ, ஹை டெம்பரேச்சர், இது லோ டெம்பரேச்சர். இங்கே ஒரு ரிசர்வாயர் இருக்குது, இங்கே ஒரு ரிசர்வாயர் இருக்குது. அப்போ இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது இப்படியும் சொல்லுவாங்க, it is impossible to construct a cyclic machine with a single reservoir giving the work output அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ரிசர்வாயரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அதிலிருந்து வர ஒட்டுமொத்த ஹீட்டையும் ஒர்க்காக மாற்ற முடியும் அப்படிங்கிறத முடியாதுன்னு சொல்கிறது தான் வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, திஸ் இஸ் இம்பாசிபிள், இது பாசிபிளே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது. ஓகே, ஆக்சுவலாக ரியலாக வந்து ப்ராக்டிக்கலாக இதுதான் பாசிபிள். 2 ரிசர்வாயர் இருக்கணும், ஒரு ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர், ஒரு லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். ஸோ ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணுவோம், சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வில் பி டன், ரிமைனிங் ஹீட் வந்து சரௌண்டிங்க்கு போகும், அதுதான் நம்ம லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலி பாசிபிள். நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு பெட்ரோல் என்ஜின் எடுத்துக்கிறோம், நம்ம பைக்கில் இருக்கக்கூடிய என்ஜின் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் பாசிபிள். நம்ம சப்ளை பண்ணுற ஹீட் 100% அப்படின்னா அதில் ஒரு 30 to 40% தான் வந்து அரௌண்ட் 30% தான் வந்து ஒர்க்காக மாறும். மீதி 70% ஹீட் வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அட் மெனி ஃபார்ம்ஸ், ஃப்ரிக்ஷனில் அந்த மாதிரி நிறைய படிப்போம். ஸோ லாஸஸ் நிறைய இருக்கும், 70% நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அக்கார்டிங் டு கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட், ஒரு லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து ஒரு ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு நாம் ஹீட்டை வந்து தானாக கொண்டு போக முடியாது. ஹீட் வில் நாட் flow from low temperature reservoir to high temperature reservoir without being any work done. நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாமல், ஒர்க் இன்புட் கொடுக்காம ஒரு லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு ஹீட்டை நம்ம தள்ள முடியாது அப்படிங்கிறது தான் வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போது இங்கே ஹீட் பம்போ இல்லை ரெஃப்ரிஜரேட்டரோ நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இந்த ஹீட் பம்ப் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டரில் இந்த கான்செப்ட், கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டோட கான்செப்ட் வந்து அப்ளை ஆகுது. கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹீட் என்ஜினில் அப்ளை ஆகுது. ஸோ இப்போ ஹீட் என்ஜின், ஹீட் பம்ப்பு, ரெஃப்ரிஜரேட்டர், இந்த 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹீட் என்ஜின். இது ஹீட் பம்ப். 3வது ரெஃப்ரிஜரேட்டர். ஓகே, ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஹீட் என்ஜின் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஹீட் என்ஜின் மேலே ஒரு ரிசர்வாயர், கீழே ஒரு ரிசர்வாயர், இது ஒர்க் டன்னு, ஹீட் சப்ளைடு, ஹீட் rejected, heat supplied, heat rejected. இது high temperature reservoir, இது low temperature reservoir. இங்கே வரலாம். ஹீட் பம்ப் அப்படின்னா என்ன பண்ணணும்? கீழே ஒரு ரிசர்வாயர் இருக்கும், மேலே ஒரு ரிசர்வாயர் இருக்கும். இது ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர், இது லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். இது Q1, இது Q2.
இங்கே ஒர்க் வந்து இந்த ஹீட் பம்புக்கு நம்ம ஒர்க்கை சப்ளை பண்ணுவோம். ஓகே, ஒர்க் இஸ் டன் ஹியர் ஆன் த சிஸ்டம், ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். இங்கே ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். அடுத்தது ரெஃப்ரிஜரேட்டரும் அதே தான். கீழே ஒரு ரிசர்வாயர், லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர், மேலே ஒரு ரிசர்வாயர், ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர். இங்கேயும் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். இது வந்து ரெஃப்ரிஜரேட்டர். நாம் இங்கே ஹீட் என்ஜினுக்கு எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவோம். எஃபிஷியன்சி ஈட்டா ஈக்குவல் டு, எஃபிஷியன்சிங்கிறது என்னது? ஒர்க் அவுட்புட் பை இன்புட். ஆக்சுவலாக எஃபிஷியன்சி ஜென்ரலி எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் உள்ள ரேஷியோ தான். இங்கே அவுட்புட்டுங்கிறது டபிள்யூ, இன்புட் என்ன? QS, சப்ளைடு ஹீட்டு தான் இன்புட். அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா heat supplied minus heat rejected, QS minus QR divided by QS. இப்போ நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 minus QR by QS, இதுதான் efficiency. This is the efficiency formula for heat engine. ஹீட் என்ஜினுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். ஹீட் பம்புக்கும் ரெஃப்ரிஜரேட்டருக்கும் சிஓபி கண்டுபிடிப்போம். இது ஒரு மெஷின், இதுக்கு நாம் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுமே நம்ம ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், சிஓபி அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. ஹீட் பம்புங்கிறது என்ன பண்ணும்? ஒரு லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி அதை ஒரு ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு கொடுக்கும். நமக்கு இங்கே எய்ம் என்ன அப்படின்னா இதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும், ஹை டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். இதுதான் இங்கேருந்து எவ்வளோ ஹீட் எடுக்கிறோம் அதெல்லாம் நமக்கு கன்சிடரேஷன் கிடையாது. நம்மளோட கன்சிடரேஷன் என்ன? இங்கே நான் ஹீட்டை அதிகமாக மெயின்டைன் பண்ணணும். ரெஃப்ரிஜரேட்டரில் அப்படியே ஆப்போசிட்டாக கான்செப்ட். இதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நான் இங்கே டெம்பரேச்சரை ஒரு லெவலில் லோவாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ இங்கேருந்து எவ்வளோ ஹீட்டை நான் வெளியே எடுக்கிறேன்றது தான் எனக்கு பர்ஃபார்மன்ஸ். இங்கே ஹீட்டை எவ்வளோ கொடுத்து இங்கே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பர்ஃபார்மன்ஸ். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கும் போது, ஹீட் பம்புக்கு கண்டுபிடிக்கும் போது நம்மளோட டிசைர்டு எஃபெக்ட் இங்கே, ரெஃப்ரிஜரேட்டருக்கு கண்டுபிடிக்கும் போது நம்மளோட டிசைர்டு எஃபெக்ட் வந்து இங்கே. இது Q2, இது Q1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்ச மாதிரி தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஹீட் பம்புக்கு சிஓபி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டிசைர்டு எஃபெக்ட் டிவைடட் பை இன்புட். desired effect என்ன? Q1 divided by input W. okay, so W இங்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q1 divided by Q1 minus Q2, Q1 divided by Q1 minus Q2. இதுதான் ஹீட் பம்புக்கான COP, Q1 divided by Q1 minus Q2. அதுவே ரெஃப்ரிஜரேட்டருக்கு, இங்கே ரெஃப்ரிஜரேட்டர் கண்டுபிடிச்சோன்னா இங்கே டிசைர்டு எஃபெக்ட் என்ன? Q2 தான். அப்போ COP ஃபார் ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சோன்னா which is equal to desired effect Q2 divided by Q1 minus Q2. so இது COP for refrigerator, இது COP for heat pump. heat pump and refrigerator இந்த ரெண்டு கேஸ்லையும் இந்த temperatures TH and TL லோயர் டெம்பரேச்சரும் ஹையர் டெம்பரேச்சரும் சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு டெம்பரேச்சரும் சேமாக இருக்கும் பட்சத்தில், அதாவது இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 50 டிகிரி செல்சியஸ், இது 300 டிகிரி செல்சியஸ், இது 50 டிகிரி செல்சியஸ், இது 300 டிகிரி செல்சியஸ். இஸ் இட் கிளியர்?
TL ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது, THம் ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது COP of heat pump is equal to 1 plus COP of refrigerator. Okay, so இந்த மாதிரி கண்டிஷனில் when both lower temperature and higher temperature are same, COP of heat pump is equal to 1 plus COP of refrigerator. இந்த கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் நான் வந்து குயிக்காக இதை சம்மரைஸ் பண்ணிடுறேன். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வந்து குவாலிட்டேட்டிவ் லா ஆர் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வந்து குவாலிட்டேட்டிவ் லா ஆர் டைரக்ஷனல் லா அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறோம், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். Kelvin Planck statement deals with heat engines, Clausius statement deals with heat pump and refrigerator. So Kelvin Planck statement பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம PMM1 னா என்ன, PMM2 னா என்னன்னு பார்த்தோம். Perpetual motion machine of kind 1 and kind 2. Perpetual motion kind 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா without any input எதுவுமே இல்லாமல் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸில் ஒரு மெஷின் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு, கிவிங் த ஒர்க் அவுட்புட். அப்படி ஒரு மெஷின் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. பிகாஸ் நம்ம அதுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோன்னா எஃபிஷியன்சி வில் பி இன்ஃபினிட்டி. அப்படி ஒரு மெஷின் பாசிபிள் கிடையாது. ரெண்டாவது பெர்பச்சுவல் மோஷன் மெஷின் ஆஃப் கைண்ட் 2. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ரிசர்வாயர் வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு சிங்கிள் ஹீட் ரிசர்வாயரை வச்சுக்கிட்டு ஒரு மெஷின் சைக்கிளிக் ப்ராசஸில் ரன் ஆகுது, அது கண்டினியூஸாக ஒர்க் அவுட்புட்டை கொடுக்குது. அப்படிங்கிறது தான் பர்பச்சுவல் மோஷன் மெஷின் ஆஃப் கைண்ட் 2. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு மெஷின் வந்து கண்டினியூஸாக சைக்கிளிக் ப்ராசஸில் ரன் ஆகிட்டுருக்கு, அதோட எஃபிஷியன்சி 100% இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பர்பச்சுவல் மோஷன் மெஷின் வந்து சொல்லுது. ஸோ இப்படி ஒரு மெஷினை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் கெல்வின் பிளாங்க்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ரியல் ஹீட் என்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு ரிசர்வாயர் நமக்கு வேணும், ஒன்று ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர், ஒன்று லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். இப்போ சம் ஒர்க் வில் பி டன், சம் ஹீட் வில் பி ரிஜெக்டட். இதுதான் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோன்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட். அவுட்புட் என்ன, நமக்கு இங்கே ஒர்க்கு தான் அவுட்புட். இன்புட் என்ன, ஹீட் சப்ளைடு தான் இன்புட். இப்போ அவுட்புட் தெரியணும்னா ஹீட் சப்ளைடு மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் போட்டோன்னா நமக்கு அவுட்புட் கிடைச்சிரும். ஹீட் சப்ளைடு மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் டிவைடட் பை ஹீட் சப்ளைடுன்னு கிடைக்குது. இப்போ ஹீட் பம்ப் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க மாட்டோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிப்போம். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் கண்டுபிடிப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நாம் எதை செய்யணும், என்ன நம்மளோட வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஹீட் பம்பில் நம்ம ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயரை அதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அப்போ டிசைர்டு எஃபெக்ட் இங்கே இருக்குது. இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை வந்து சில்லுன்னு வச்சுக்கிறது தான் நம்மளோட வேலை. அப்போ லோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் இங்கே வேலை. அப்போ டிசைர்டு எஃபெக்ட் இங்கே இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் கண்டுபிடிக்கணும்னா டிசைர்டு எஃபெக்ட் டிவைடட் பை ஒர்க் இன்புட். இங்கே ஒர்க் இன்புட் இதுதான். ஓகே, டிசைர்டு எஃபெக்ட் டிவைடட் பை ஒர்க் இன்புட். ஸோ டிசைர்டு எஃபெக்ட் வந்து இங்கே Q1, ஒர்க் இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Q1 மைனஸ் Q2. இந்த இடத்துல சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் பார்த்தோம்னா Q2 டிவைடட் பை Q1 மைனஸ் Q2. இங்கேயும் ஒர்க் இன்புட் வந்து Q1 மைனஸ் Q2 தான், ஆனால் டிசைர்டு எஃபெக்ட் வந்து Q2. இங்கேருந்து எவ்வளோ ஹீட்டை நான் வெளியே எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு மேட்டர். சரியா? ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் லிமிட்ஸ், ஹையர் டெம்பரேச்சர் லிமிட்டும் லோயர் டெம்பரேச்சர் லிமிட்டும் வந்து சேமாக இருந்ததுன்னா சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர். W1 W2. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த இன்டர்மீடியேட் டெம்பரேச்சரை
கண்டுபிடிக்கிறதுக்கான ரிலேஷன் TI எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ TI கண்டுபிடிக்கிறதுக்கு when if efficiency of heat engine 1 is equal to efficiency of heat engine 2, இந்த மாதிரி கண்டிஷனில் if eta 1 is equal to eta 2, TI equal to root of TH into TL. அதுவே if W1 equal to W2, if W1 equal to W2, TI equal to TH plus TL divided by 2. ஸோ இங்கே வந்து இது arithmetic mean அப்படின்னு சொல்லலாம், இங்கே இது geometric mean. ஓகே, ஓவரால் எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஓவரால் எஃபிஷியன்சி ஈட்டா ஓவரால் ஈக்குவல் டு ஈட்டா 1 ப்ளஸ் ஈட்டா 2 மைனஸ் ஈட்டா 1 இன்ட்டு ஈட்டா 2. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஓவரால் எஃபிஷியன்சி. இதோட ஓவரால் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஈட்டா 1 ப்ளஸ் ஈட்டா 2 மைனஸ் ஈட்டா 1 இன்ட்டு ஈட்டா 2. நெக்ஸ்ட் வந்து கிளாசியஸ் இன்ஈக்குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். Clausius inequality. Cyclic integral of dq by t less than or equal to 0 அப்படிங்கிறது தான் Clausius inequality. மூணு கண்டிஷன் இருக்கு. Cyclic integral of dq by t equal to 0 னா இது வந்து reversible process. ரெண்டாவது கண்டிஷன் cyclic integral of dq by t less than 0 அப்படின்னா இது வந்து irreversible process. அதுவே third condition cyclic integral of dq by t greater than 0 அப்படின்னா இது வந்து impossible. இந்த ப்ராசஸ் வந்து impossible. இந்த கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் when cyclic integral of dq by t equal to 0, it is reversible process. When the cyclic integral of dq by t less than 0, it is irreversible process. And third one, cyclic integral of dq by t greater than 0 means the process is impossible அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, QS by QR, heat supplied, heat rejected, இதுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் TH by TL. இதை இப்படி மாற்றியும் எழுதலாம். QS divided by இது எந்த பக்கம் கொண்டு போயிடலாம், TH equal to QR divided by TL. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் கூட வரலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ரிமைனிங் திங்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.